ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்டைனோ சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் எம்டிஹெச் மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எம்டிஹெச் மெத்தட் அப்படின்னா மென் டே ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ 2 சினாரியோ கொடுத்துருப்பாங்க. அந்த முதல் சினாரியோவில் இவ்வளோ மென் இத்தனை டே வந்து அந்த ஒர்க் பார்க்குறாங்க, ஒரு நாள் இவ்வளோ ஹவர் பார்க்குறாங்க, அப்போ இவ்வளோ ஒர்க் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு சினாரியோ இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சினாரியோவில் ஸோ அதிலேருந்து இத்தனை பேர் ஆட் ஆகலாம்னு சொல்லலாம், இல்லை இத்தனை ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், ஏதோ ஒரு சினாரியோ அதிலேருந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷனில் இருக்கும், அதோட ஒரு டேட்டா மட்டும் மிஸ் ஆகிருக்கும். அந்த பேராமீட்டரை நம்ம எக்ஸ்ன்னு வச்சு கண்டுபிடிக்கணும். அதுதான் அந்த எம்டிஹெச் மெத்தட். ஸோ இதை நான் எல்லா வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு ஆல்ரெடி நீங்கள் இந்த இது பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஸ்கிப் பண்ணி கொஷினில் கூட போய்க்கலாம். ஸோ இந்த ஃபார்மில் வந்து M1D1 H1 டிவைட் பை W1 is equal to M2D2 H2 டிவைட் பை W2. இதில் வந்து M1 அப்படின்றது ஃபஸ்ட்டு சினாரியோ இருக்கோல மென், அதே மாதிரி D1ன்றது ஃபஸ்ட்டு சினாரியோ இருக்க டே ஹவர் ஒர்க் அதே மாதிரி. ஸோ M2ன்றது செகண்ட் சினாரியோ இருக்க மென் டே ஹவர் ஒர்க். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து இன்கேஸ் ஹவரோ ஏதோ ஒன்று கொடுக்கலன்னா நம்ம அப்படியே அந்த ஃபார்முலாவில் அந்த 2 சைட்லையுமே அந்த பேராமீட்டர் எடுத்துலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹவர் கொடுக்கல அப்படின்னா M1D1 W1 is equal to M2D2 W2 இந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஒர்க்கு வந்து சேம் ஒர்க் அப்படின்னா நம்ம இந்த சைடு அதே ஒர்க் அந்த சைடு அதே ஒர்க் போட்டோம்னா கேன்சல் அவுட் ஆகும். ஸோ இங்கேயுமே வந்து நம்ம அதே ஒர்க்கை வந்து மென்ஷன் பண்ணணும் தேவையில்லை. ஸோ எந்த பேராமீட்டர்லாம் இல்லையா அதை விட்டுட்டு இந்த ஃபார்முலா போட்டுடலாம். ஸோ இப்போ கொஷின் வந்து போயிடலாம். ஸோ கொஷின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 35 persons engaged to complete a work in 60 days. அதாவது 35 பேர் வந்து ஒரு ஒர்க்கு 60 நாளைக்குள்ள முடிக்கணும்னு சொல்லி அசைன் பண்ணுறாங்க. After 32 days, it is observed that only 2/5 part of the work has been done. அதாவது 35 பேர் வந்து ஒரு ஒர்க்கு 60 நாள் கம்ப்ளீட் பண்ணணும் அசைன் பண்ணுறாங்க. பட் 32 நாளைக்கு அப்புறம் அந்த 5 பார்ட் ஆஃப் ஒர்க்கில் 2 பார்ட்டு தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. பட் இதே இன்னொரு 32 நாள் போச்சுன்னா என்ன ஆகும்னா இன்னொரு 5 பார்ட்டில் இருந்து அந்த இன்னொரு 2 பார்ட், அப்போ மொத்தமே 4 பார்ட்டு தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்படின்றப்ப அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்காது. அதனால அந்த 60 டேஸ்க்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா அந்த 35 பேர்லேருந்து இன்னும் எத்தனை பேரை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த ரிமைனிங் ஒர்க் வந்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஃபார்முலா வந்து எப்பவும் போல் தெரியும். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, ஓகே, ஹவர்ஸ் வந்து கொடுக்கல. அப்போ நம்ம ஃபார்முலாவில் என்ன பண்ணணும், M1D1ன்னு போட்டுருவோம் டிவைட் பை W1 அந்த ஒர்க் வந்து எவ்வளோ போட்டுருவோம். இதே மாதிரி M2D2 டிவைட் பை W2ன்னு வந்து போட்டுருவோம். இப்போ மென் 1 வந்து நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு சினாரியோவில் எத்தனை மென் இருக்காங்க, 35 மென் இருக்காங்களா. ஸோ 35ன்னு போட்டுட்டோம், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு சினாரியோவில் அந்த 2/5 ஒர்க் டன்னுன்றது எத்தனை நாள் வரைக்கும் சொல்லியிருக்காங்க, 5 பார்ட்டில் 2 ஒர்க் வந்து டன் ஆயிடுச்சு அப்படின்னு 32 நாள் வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் சினாரியோட டேஸ் வந்து 32, ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு இல்லை, ஸோ விட்டுடலாம். டிவைடட் பை இங்கே பாருங்கள், டிவைடட் பை இங்கே வந்து எதுக்கு டிவைடட் பையில் 2 போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா மொத்தம் 5 பார்ட் ஒர்க்கு, அதில் வந்து 2 தான், அதாவது அந்த 35 பேர் 32 நாள் பார்த்தப்போ 2 பார்ட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவைடட் பை 2 போட்டாச்சு. ஈக்குவல் டு இந்த சைடு நம்மளுக்கு எத்தனை மென் அடிஷ்னல் மென் வரப்போகிறாங்கன்னு தெரில, இந்த அடிஷ்னல் மென் நம்மளுக்கு தெரில. ஸோ அதனால் இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் இன்ட்டு இப்போ 32 நாளைக்கு வந்து ஒரு சினாரியோவில் கணக்கு எடுத்துட்டாங்க. அப்போ 60 நாளில் இன்னும் 28 நாள் தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ 60 - 32 போட்டிங்கன்னா, ஸோ 60 - 32 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 28ன்னு வரும். ஸோ அப்போ 28 டேஸ் தான் செகண்ட் சினாரியோவில் இருக்கவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ 28 வந்து போட்டாச்சு. டிவைடட் பை ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ, 5 பார்ட்டில் 2 பார்ட்டு முடிச்சிட்டாங்கன்னா ரிமைனிங் ஒர்க்கு 3. ஸோ 3 பார்ட் வந்து இங்கே போட்டுடலாம். ஸோ இப்போ நீங்கள் கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே வந்து 28 இருக்கா, அப்போ 7 டேபிளில் 7 4s வரும், இங்கே வந்து 7 5s வரும், ஓகேவா. நெக்ஸ்ட் எதை கேன்சல் அவுட் பண்ணலாம், இங்கேருந்து 4 டேபிள் வந்து 1 டைம்ஸ் வரும், இங்கேருந்து பண்ணிங்கன்னா 4 8s 32ன்னு வரும். ஸோ 2 டேபிளில் இங்கே 1 டைம்ஸ் வரும், இங்கே வந்து 4 டைம்ஸ் வரும். அப்போ 5 4 இந்த 3 வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா எக்ஸ் இங்கே அப்படியே தான் இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 × 4 × 3 இந்த மாதிரி வந்துடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60% வந்துடும். நம்ம இங்கேயே அப்படியே ஆன்சர் போட்டுறக்கூடாது, ஏன்னா இந்த எக்ஸுன்றது அந்த 35 பேர் கூட எத்தனை பேர் சேர்ந்து இந்த 28 நாள் பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ வந்து மொத்த பர்சனுமே 28 நாள் பார்க்குறது. அப்போ 60 பேர் மொத்த ஒர்க்கையும் அந்த 28 நாளில் பார்க்குறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 35 பேர் இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா மிச்சம் வந்து 25 பேர். அந்த மிச்சம் 25 பேர் தான் இப்போ அடிஷ்னலாக வந்து சேர்த்தவங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து 60 டேஸில் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்து 25 அடிஷ்னல் மென் அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.